அள்ளி மணக்கும் அந்தி மாலை பொழுதில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் 5 கொள்கை தலைவர்களை முன்னிறுத்துகிறார். அதில் முதன்மை தலைவராக தந்தை பெரியாரை முன்னிறுத்துகிறார். பெரியார் கட்டை விரலை மட்டும் பதிக்க தெரிந்தவனுக்கு சுயசரிதத்தை எழுத கற்றுக் கொடுக்கிறார். கைரேகை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு கரங்களில் எல்லோரா ஓவியங்களை தீட்டியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் கடவுள் சிலைகளை மயில் கற்களாக மாற்றியவர். தந்தை பெரியார் கிழவன் அல்ல, கிழக்கு திசை. இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் அதிசயத்தை நிகழ்த்தியவர் தந்தை பெரியார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்ய போராட்டம் செய்தவர் தந்தை பெரியார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு இந்தியாவினுடைய முதல் பிரதமராக இருந்தாலும் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை நானாக திருத்தம் செய்தாலும் என்னை திருத்தம் செய்தவர் தந்தை பெரியார் நாடாளுமன்ற விவாதத்தில் முழங்கி இருக்கிறார். தந்தை பெரியார் என்றால் கடவுள் மறுப்பு கொள்கை என கருதுகின்ற காலகட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் தந்தை பெரியார் என்றால் கடவுள் மறுப்பு கொள்கை மட்டுமல்ல, காலங்களாலும் காயங்களாலும் சபிக்கப்பட்ட தமிழரினம் விடுதலையடைய வேண்டும் என்று காலம் தந்த மகத்தான தலைவர் தந்தை பெரியார் என இவ்வுலகத்திற்கு நிரூபித்து காட்டிட தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார். தந்தை பெரியார் விரும்பிய சமூகம், தந்தை பெரியார் விரும்பிய சமூக நீதி, தந்தை பெரியார் விரும்பிய சமத்துவத்தை தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்த வேண்டுமென தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் விரும்புகிறார். தந்தை பெரியாரை உலகமயமாக்குகின்ற இந்த காலகட்டத்தில் காற்றையும் கூட கைது செய்கின்ற வல்லமை வாய்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இளைஞர்களிடையே தந்தை பெரியாருடைய கொள்கைகளையும் தந்தை பெரியாருடைய சமூக நீதி கொள்கைகளையும் கொண்டு சேர்க்க வேண்டுமென தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார். தந்தை பெரியாருடைய கொள்கைகள் வெற்றியடைய வேண்டும். நன்றி. நான் உங்கள் தில்லை.